வரிகளை திரும்பவும் சொல்ல போகிறோம். உடைய அன்பை மறந்தே திருந்த துரோகியை அனைத்தீரும் அன்பாலே. எத்தனை பேர் அந்த அன்பை உண்மையிலே ருசிச்சிருக்கீங்க? தகப்பனின் அன்பை ருசித்தவர்களா இதை திரும்ப பாடுவோமா? அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை சமூகத்தில் சில பாடல்கள் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசல் வழியாய் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சேர்ந்து பாடுவோம். உம்மை
செய்பவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து நன்றியோடு அதை அந்த உணர்வோடு சொல்றீங்க? கரங்களை உயர்த்துவீங்களா? நன்மை செய்தவருக்கு எனக்கு அவர் நன்மை செய்யாமல் போனாலும் நான் அவருக்காக நிற்பேன் வசனம் இருக்கு. ஆனா அந்த நிலைமையில ஒரு நாள் என்னை கொண்டு விட மாட்டாரு. எந்நாளிலும் எனக்கு நன்மை செய்கிற தேவன், ஒருபோதும் நன்மையை தவிர தீமை நினையாத தேவன் அவர். சேர்ந்து சொல்லுவார், நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். நிறைய பேர் சொல்றோம் நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு காணிக்க கொடுக்க கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல, பணம் தான் காணிக்க கிடையாது. என் ஆராதனை, என் பலி, என் கண்ணீர் எல்லாமே அவருக்கு காணிக்க தான். எத்தனை பேர் அப்படி உண்மையா காணிக்க செலுத்தணும்னு நான் வந்து நிக்கிறேன், செலுத்துறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி. என்னென்ன விதத்திலாம் காணிக்கை சென்ற வேண்டும் என்று சொல்றீங்களோ அப்பாவை பார்த்து சொல்வீங்களா? எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. பலிகள் எங்க ஆராதனைகளுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தார், அவருடைய காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். என்னை நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்களா? அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, தயவு பெரியது. இது எல்லாமே மாறாதது, ஒரு நாளிலும் மாறாதது, குறையாதது. அந்த அன்பை உயர்த்துவோமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரா.
செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நடத்தி வந்த பாதைகளை பெரிதான அன்பை நான் ருசிச்சிருக்கேன் சொல்றவங்க சத்தமாய் அவருக்கு மகிமை அல்லேலூயா என்று வலது கரத்தை உயர்த்தி இன்னொரு முறை வலது கரத்தை உயர்த்தி சொல்வீங்களா? நேற்று என்ன பாட்டு எடுக்கன்னு இங்கே வந்து தான் நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டை சூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு டாபிக் மட்டும் எனக்கு கிடச்சிது, தகப்பனின் அன்பு அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி பாடல் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிறைய இந்த பாட்டு எடுக்கலாமா அந்த பாட்டு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு எடுத்தோம். அப்போது நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். அது என்ன ஒரு காரியத்தை தெளிவாக சொன்னார்னா, எனக்கு செஞ்சதுக்காக அவர் என்னை எப்படியாய் நடத்தினார் என்பதை நான் நினைத்து பார்ப்பதை விட அந்த சூழ்நிலையிலே அவர் அன்பு எவ்வளவா எனக்கு இருந்தது, அவர் அன்பு எவ்வளவா எனக்கு வெளிப்பட்டது, அவர் அன்பு எவ்வளவா என் மூலமாய் வெளிப்பட்டது அப்படின்னு நினைச்சதை நினைச்சு நன்றி சொல்ல சொன்னார். இந்த நேரத்தில் சொல்லுவோமா, நீங்க இந்த வரிகளை பாடும் பொழுது என்ன செஞ்சாருன்னு நினைச்சு பார்க்காதீங்க. என்ன செஞ்சாரோ அந்த சூழ்நிலையில அவர் அன்பு எப்படியாய் உங்களுக்குள்ளே நிரப்பினது, அவர் அன்பை எப்படி நீங்க உணர்ந்தீங்க. சேர்ந்து பாடுவோமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதே நடத்தி வந்த பாவியாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, பாசம் காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, எவ்வளவோ அன்பை என் மேல் சொரிந்தாரே பொழிந்தாரே. கரங்களை உயர்த்தி உங்க அன்பு பெரியது, உங்க அன்புக்கு நான் தகுதி இல்லப்பா, ஆனாலும் என்னை உங்க அன்பினால் தூக்கி எடுத்தீரே.
பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 2 வாரங்கள், அதாவது இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம், கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வச்சு சபையில் வச்சு இந்த அரையிறுதி போட்டி நடந்துச்சுல, பாடல் போட்டி. இப்போ மாடியில் வந்து எங்கள் வீட்டில் மாடியில் 2 நாய் இருக்குது. அதில் எங்கள் சித்தப்பா வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. கீழே அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அதனால் நான் போய் சித்தப்பா வெளியில் வாங்கன்னு சொன்னேன். அவன் பிளாக்கி என்ன நினச்சான்னு தெரில, ஓடி வந்து இப்படி தெரியுதா என் கையை வந்து கடிச்சிட்டான். அவன் கடிச்சானா கூட எனக்கு தெரியல, ஏன்னா அந்த டைம் என்ன நடந்ததுன்னே தெரில. நான் அப்படி கத்திட்டு ரூமை பூட்டிட்டு ஓடி வந்துட்டேன் உள்ள. தற்செயலாக பசங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக மேலே வரும்போது கையை பார்த்துட்டு, அக்கா ரொம்ப வீங்கிருக்கு, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நல்ல தண்ணியில் கழுவுங்க, ஊசி போடுங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட கணவருக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு நாய் மேலே. ஏன்னா இந்த பொசிஷனில் நான் கை வச்சுருந்தேன். அப்போ வந்து கடிச்சோம். அப்போ பிள்ளைங்க அந்த இடத்துல இருந்திருந்தா அவனோட ஹைட் பிள்ளைங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு கோவம் வந்து அது வெளியில் போச்சு இப்போ அப்படி இப்படி திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போது இந்த வாரம் 2 நாளைக்கு முன்பதாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணும்போது ஒரு சந்திப்பு, ஒரு ஆண்டவரோட அன்பின் சந்திப்பு எங்களுக்கு நடந்துச்சு, எங்களுக்கு பர்சனலாக. அப்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிட்டோம். இப்போ சனிக்கிழமை கால்சனை விட்டு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படி சொன்னாங்க. உடனே எதுக்குன்னு கேட்டேன். பிளாக்கி ப்ரௌனி சாப்பிட்ற பிஸ்கட் அப்பா தான் எப்போ எங்கே போனாலும் அப்பா தான் வாங்கி தருவாங்க. இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆவியானவர் சொல்கிறாரு, நீ உன் ஒய்ஃபை கடிக்க வந்தனால அது மேலே கோவமாக இருக்கியா, உனக்கு நாய் பிடிக்கும் தானே, ஏன் நீ அதோட பழக மாட்டுக்க, ஏன் அதை நீ வந்து பாசம் காட்ட மாட்டுக்க, அதாவது ஒரு மிருக ஜீவன் கூட உன்னோட அன்புக்காக ஏங்குது, நீ போ பிஸ்கட் வாங்கிட்டு போன். பிஸ்கட் வாங்கிட்டு போய் போடு. 1/2 மணி நேரம் நேற்று அவங்க கூட விளையாடி இருக்கு. நேற்று சாயங்காலத்துக்கு அப்புறமா எங்களை பார்த்தாலே வாலாட்டுது, எங்களை பார்த்தா வாலாட்டுது. ஏன்னா நான் எப்போதுமே கம்பை தான் எடுப்பேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, கடிக்கு வரும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு உயிரினம் கூட ஆண்டவருக்கு முக்கியம். அவர் அன்பு உங்க மூலமா செலுத்தப்படுது வேண்டி நிறைய ஜீவன்கள் காத்து கொண்டு இருக்கிறது. அவருடைய அன்பை உங்க மூலமா பிரதிபலிக்கிறதுக்காக நிறைய ஜீவன்கள், ஆத்துமாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்கு. பிதாவுடைய அன்பு என் பிள்ளை மூலமா உங்க மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகணும், பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய ஜீவன்கள் காத்து கொண்டு இருக்கிறது. உங்க வார்த்தை அன்பினாலே போகும் பொழுது அந்த ஜீவனிலே ஒரு எழுப்புதல், ஜீவன் உண்டாகும். எல்லா மரண நிலைமைகள் மாறும், புதுப்பிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர்கிட்ட நான் நேற்று நைட் இந்த பாடலை சொல்லி கேட்கும் பொழுது உண்மையாகவே சொன்னார். நான் இங்கே இருந்து சொல்கிறது உண்மை. அவர் சொன்னது என்னன்னா, இந்த பாடல் பாடும் பொழுது இது ஒரு ஆராதனையாய் துதியாய் மாத்திரம் இருக்காது, இம்பார்ட்டேஷன், அன்பை பகிர்ந்தளிக்கிற ஒரு செஷனாக இது இருக்கும்னு சொல்கிறேன். நேற்று நைட்டே நான் பிள்ளைங்கள்ட்ட உடனே நான் மெசேஜ் அனுப்பினேன். நல்ல பி ப்ரிப்பேர்ட், காட் இஸ் கோயிங் டு டூ மைட்டி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் அனுப்பினேன். இப்போ அதையும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பாடலாய் பாடாமல் எங்கெல்லாம் அன்பு நிரப்பப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அவைகளெல்லாம் இப்போ நிரப்பப்பட போகிறது. இந்த பாடலை பாடப்படும் சேர்ந்து பாட போகிறோம். உங்க அன்பின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, உங்க அன்பின் மேகம் எங்க ஜனத்தை, எங்கள் சபையை மூடுகிறது. ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, இப்பொழுது நிரப்புங்க அன்பினால் என்று சொல்லி கேட்க போகிறோம். சபையை மூடுதே அப்பா, உங்க அன்பின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. உங்க அன்பின் மேகம் எங்க சபையை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல
2 வரிகளையும் திரும்ப திரும்ப பாடப்போகிறோம். உங்க அன்பின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, உங்க அன்பின் மேகம் எங்கள் சபையை, எங்கள் ஜனத்தை மூடுதே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய அன்பை முழுமையாக 100% நம்ம அனுபவிக்க போறோம், ருசிக்க போகிறோம், இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம். மியூசிக் வேண்டாம், மியூசிக்னால தான் நம்மளுக்கு அன்பு இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும்னு இல்லை. மியூசிக் இல்லாமல் அதை அனுபவிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் அன்பின் மேகம் என் உள்ளத்தை மூடுதே, என் உள்ளத்தை நிரப்புதேன்னு சொல்ல போறோம். ஆமென். பின்னாடி வரைக்கும் எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். எப்படியாக உங்க மேல அன்பை காட்டுறாருங்கிறத இப்ப நிரூபிக்க போறார். எல்லா கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? உங்க அன்பின் மேகம் உள்ளத்தை நிரப்புதே, உங்க அன்பின் மேகம் எங்க உள்ளத்தை நிரப்புதே, உங்க அன்பின் மேகம் எங்க உள்ளத்தை நிரப்புதே, உங்க அன்பின் மேகம் எங்கள் சபையை நிரப்புதே, உங்க அன்பின் மேகம் எங்க உள்ளத்தை நிரப்புதே, எங்க சபையை நிரப்புதே, உள்ளத்தை நிரப்புதே, சபையை நிரப்புதே, எங்கள் சபையை நிரப்புதே, உங்க அன்பின் மேகம். நிறைய பேரோட அந்த அன்பின் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவோட அன்பை ருசிக்கிறீங்க. எங்கள் சபையை சத்தமா கரங்களை தட்ட வேண்டாம். அமைதியாக மெல்லிய ஆவியானவரை, மெலிதான ஆனால் வலிய ஆவியானவர், அவர் Holy Spirit, ரொம்ப soft but powerful Holy Spirit. இந்த அன்பு எனக்குள்ள கிடைச்சிட்டா வேற எதுவும் எனக்கு வேண்டாம். தகப்பன் குமாரனின் மேல் வைத்த அன்பு முழுவதுமாக என்னை நிரப்பி விட்டார். வேற எதுவுமே எனக்கு தேவைப்படாது. எங்கள் எங்கள் சபை ஒரு பக்கம் நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் நிரம்பி இருந்த தேவையில்லாத காரியங்கள் வெளியேற்றப்படுகிறது. எங்கள் சபையை நிரப்புதே. ஓ ஹalleluya. விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லுமே. விலகாத மேகம் நீ, உன் செல்லுமே. விலகாத மேகம் நீ, உன் செல்லுமே. எல்லோரும் விலகாத மேகம் செல்லுமே. என்னை விட்டு விலகாத மேகம் செல்லுமே.